சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கல்லூரி கட்டுறது அந்த விவகாரத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். கடந்த 2 நாட்களா வந்து அவருடைய கோயம்புத்தூர் இந்த சுற்றுப்பயண பிரச்சாரத்திலே பேசுறாரு. ஏன் பேசுறாரு? எதற்கு பேசுறாரு? இது பேசுனா அவங்களுக்கு எதிராகவே வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்க்ளூடிங் அதிமுக காரங்களுக்கே தெரியும். இதை கையில் எடுக்கலாமா? ஆர்எஸ்எஸ் பேசுறதை இவர் எதுக்கு பேசுறாரு? இப்போதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பேசாமல் இந்த சப்ஜெக்டை எதுக்கு எடுத்தாரு? இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, செங்கோட்டையன் இந்த பிரச்சாரத்தில் இல்லவே இல்லை, ஆள் காணவே காணும். அவர் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பாரு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படம் இல்லை, இடம்பெறல, நான் வரலை. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அதிமுகவுக்குள்ள விளங்காம போறதுக்கு வேலை பார்க்குறாங்க. அது வெளிப்படையா தெரியுது. அது எஸ்பி வேலுமணியா இருக்கலாம், இல்லை தங்கமணியா இருக்கலாம். உங்களுக்கு பிரதான எதிரி திமுக, அதை குறித்து அட்டாக் பண்ணாம நீங்க எதுக்கு இந்த அறநிலைத்துறையெல்லாம் எடுத்தீங்க? அதுவும் அந்த பணத்துல கல்லூரியை கட்டலாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு போல்டா எதுக்கு செய்யறாரு? அப்ப திமுகவுடைய ஏஜென்ட் ஃபுல்லா உங்க அதிமுக காரங்க இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் செயல்படுறாங்க. அவங்க கொடுக்காம நீங்க எப்படி பேசலாம்? இல்லை நீங்க தன்னிச்சையில எடுக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அப்படி இருக்கிறவரை ஆரம்ப கட்ட காலத்திலே பிரதான எதிர்க்கட்சியா எப்படியோ செயல்பட்டுருக்கலாம். அங்கெல்லாம் கோட்டை விட்டுட்டு நீங்க எதுக்கு இது பேசணுக்கான தேவை வந்துச்சு? சரி, அப்படியே பேசினாலும் உங்களுக்கு பிளஸ்ஸா அமைஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அமையலை. இதை தொட்டா விளைவுகள் எந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் பேசுறீங்க? உங்களை யார் பேச சொன்னா? நயினார் நாகேந்திரன் பேச சொல்ல நீங்க பேசுவீங்களா? அவர் பேசலாம். ஏன்னா இது கூட்டணி கருத்து அவங்க ஆர்எஸ்எஸோட மைண்ட் செட் இருக்கும், மனநிலை இருக்கும். அவங்க தான் இந்த அறநிலையத்துறை ஒன்றே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஓகே, அவர் பேசுறாங்கன்னா ஓகே. நீங்க பேசலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசலாமா? இதை புரட்சித்தலைவி அம்மா அவர்கள்லாம் இதெல்லாம் கையில் எடுப்பாங்களா இருந்திருந்தாங்கன்னா? பாஜகவே வேண்டான்னு சொல்லி எந்த அளவுக்கு பிரச்சாரம் செஞ்ச மோடியா லேடியான்னு கேட்ட புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் எங்க? நீங்க எங்க? உங்க கட்சி தொண்டரை ஏற்றுப்பாங்களா? அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தா கூட ஓகே, அவர் ஒரு பிஜேபி இருந்திருந்தால் அது வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ எங்கள் தலைமையில் கூட்டணி, இப்ப இதுலதான் சந்தேகமே வருது. பாஜக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறது வந்து உறுதியாகிறது. இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த அதிமுக தொண்டனும் நம்ம என்ன செய்வானா, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க திமுகவுக்கு வேலை பார்க்குறீங்க, பச்சையா தெரியுது. பச்சையா சொல்றேன், திமுகவுக்கு வேலை பார்க்குறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்கு கோயம்புத்தூர்ல போய் நீங்க ஆரம்பிச்சீங்க? அப்படியே வரீங்கல்ல, கொஞ்சம் சதனுக்கு வந்துட்டு போங்களே பார்ப்போம். தென் தமிழகத்துக்கு இந்த வரவேற்பு இருக்கான்னு பார்ப்போம். நடைபயணமா இருக்கட்டும் சரி, மக்களை தேடி சந்திக்கலாம், கீழே இருந்து ஆரம்பிப்பாங்க. தென்னகத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க, கீழே இருந்தா மேலே வருவாங்க. எங்க நீங்க கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறீங்க? சரி, அங்க இருந்துச்சு இவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு, இன்னும் போக போக உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி ஏத்துப்பாங்க? யாருக்குமே பாதி கூட்டம் இல்லை. அப்போ உங்களை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா பாக்குறாங்கன்னு கேட்டா பார்க்கலாம். இது கோட்டை விடுறது காரணம் நீங்க தான். உங்களை யாரு பேச சொல்றா? பேச சொல்றாங்கிறதா ஒரு உண்மை. செங்கோட்டையனா ஆலய காணும் ஒதுங்கிட்டாரு. அதிமுக செயல்படுதா இல்லையா? இது பெரிய கேள்விக்குறி. யாருக்குன்னே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பூத் கமிட்டியே சரியில்லை. சரி, பூத் கமிட்டி இருந்தாலும் உள்ளடி வேலை பார்க்குறாங்க. எஸ்பி வேலுமணி ஓட்டை களைச்சு விட்டு போய் திமுக சாதகமாக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து கோயம்புத்தூர்ல செல்வ கணபதி ஜெயிக்க வச்சது முழுக்க அதிமுக தொண்டன் தான் சொல்லி ஒரு அபட்டமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ நீங்க திரும்ப இந்த மாதிரி செய்றீங்களா? உங்களுக்காக இதை தொடர்மை ஒரு தலைவராக இருந்து தொடர்மை இதை பேசுறமே, இது எந்த அளவுக்கு இது கிளிக் ஆகுங்கிறதுமா தெரியாதுங்கிறது எனக்கு தெரியல. வேலுமணி மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும்தான் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாஜகவே லிங்க் உண்டு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ். அதை தாண்டி கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். மத்திய அமைச்சர்கள்லாம் எதுக்கு அவ்வப்போது அங்கே மட்டும் வந்துட்டு போறாங்கிறது ஊரறிஞ்ச உண்மை, உலகம் அறிஞ்ச உண்மை. இந்த லட்சத்தில் நீங்க தமிழ்நாட்டு ஓட்டு மக்களை எப்படி வாங்குவீங்க? நான் பாஜக வந்து பெருசா அது இதுன்னு சொல்லி விமர்சிக்கல, கூட அரவணைச்சிட்டீங்க. அதை எப்படி கொண்டு டேக் அவுட் பண்ணி போகணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? முழுக்கவா பாஜகவா மாறிட்டீங்க. எப்படி விடும்? எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில் இது போன்ற செயல்களை, இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க விடுறீங்க? திமுகவுக்கு லட்டு மாதிரி இது. கோயில் அறநிலைத்துறை பணத்தை எடுத்து திமுக ஒரு கக்கூஸ் கட்டியிருந்தா கூட நீங்க கேட்கலாம். கல்விக்கு செலவிட்டது அது எவ்வளவு பெரிய பிளஸ். உங்களுக்கு பேசலாமா? முதல்ல இங்க எப்படி மாறும்? அந்த மாதிரியான வார்த்தைகள் இங்க எப்படி மாறும்? திமுக அதை எந்த மாதிரியான திருப்பி விடும்? இந்த பாலை அவங்க உங்களுக்கு நேராக தான் அடிச்சு விடுவாங்க. அது எல்லாத்துக்கும் பேசிக்கா அரசியல் நாலேஜ் அதிமுக திமுக இந்த திராவிட சித்தாந்தம் பாஜக இதை தெரிஞ்சவங்க கூட இதை பேச மாட்டான். நீங்க எப்படி இதை பேசுறீங்க? அதுவும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன், இல்லை சொல்லுறேன். அப்போ உங்களை சொல்ல வச்சிருக்கு யாரோ இந்த வேலையை பார்க்குறாங்க. திமுகல இருந்து நல்லா காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல யாரு கொடுக்குறா? இங்க இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்கன்னா இப்படி பேசணும், இப்படி போகணும், இந்த நேரத்தில் காரை திறக்கணும், இந்த வழியாக தான் அசம்பிளிக்குள்ள போகணும், அவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், முக்கியமான ஆள் இருப்பாங்க. அந்த ஆள் யார்? யாருக்குனே அதிமுகவுடைய ஐடி விங் வந்து
திமுகவுக்கு, அதாவது திமுக சொல்லித பல டெண்டர்களை எடுத்துட்டு உங்களுக்கு அறிக்கை கொடுக்குறது யாரு முதல்ல? யார் அந்த சார்னு பேச்சை குத்திட்டு போக சொன்னாங்களா? இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து செயல்பட்டு சொல்றாங்க, ஓகே உளவுத்துறை மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கு, இதை மூவ்மெண்ட் பண்ணுங்க, இப்படி செயல்படுங்கன்னு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவீங்கல்ல, அப்படி யார் தான் வச்சிருக்கீங்க? எவன் எழுதி கொடுத்து இந்த மாதிரியான வார்த்தையை நீங்க பேசுனீங்க? இது பேசுனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ வரைக்கும் ஆச்சுதா? பெருசா எடுத்து பேசுனீங்க, எவ்வளவு விஷயம் இருக்கு, அதெல்லாம் ஏன் பேசல? அப்ப இந்த விஷயத்தை நம்ம தொடலாமா? முதல்ல இது தொட்டா நமக்கு அகேன்ஸ்டா வந்து விழும் தெரியுமா தெரியாதா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? நான் இந்த இடத்துல பகிரங்கமா சொல்றேன், திமுகவுடைய முக்கிய, அதாவது திமுகவோட காசை வாங்கிட்டு ஒரு கும்பல் எடப்பாடியை சுத்தி இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. உங்களை நல்லா யூஸ் படுத்துறாங்க, இது தேராதுன்னு தெரிஞ்சே பணத்தை வாங்கிட்டு வேலை பார்க்க உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கறது ஃபுல்லாமே தப்பு. என்ன பேசணும் என்ன எழுதி கொடுக்கும் இந்த லட்சணத்துல தெரிய வருது. இதெல்லாம் முதல்ல பேசலாமா? பேசின செயல்பாடு நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டணி குறித்தும் உங்களுக்கு கவலை வேண்டாம், பேச வேண்டாம் இருக்கீங்க. ஆனா RSS சொல்லக்கூடியதையும் பிஜேபி டைரக்டா சொல்லக்கூடியது நீங்க எதுக்கு பேசுறீங்க? நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினா இது வேற. இப்போ இது பேசணுமா பேச வேண்டாமா கூடங்களா? ரெண்டாவது, ஓகே பேசுறது பேசிட்டீங்க, இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் இது எடுபடுமா? அதிமுக தொண்டை அதை ஏற்றுப்பானா? அவனோட மனநிலை எப்படி இருக்கும்? திமுக அதை எப்படி கையாளும்? அந்த பாலம் உங்களுக்கே திருப்பி விடுவாங்களே? பாருங்கள், கல்வியை சொல்லிட்டார், படிக்கக்கூடாதுங்கிறாங்க. இது RSS ஒரு மனநிலை. சும்மாவே உங்களை அண்ணா அதிமுக கூடியில் அண்ணாவை தூக்கிட்டு அமித்ஷா வைக்கக்கூடிய நிலைமையில ஐடிவிங்கெலாம் செயல்படுது. திமுக ஐடிவி எந்த அளவுக்கு செயல்படுது உங்களுக்கு தெரியும். அப்போ திமுகவால இதெல்லாம் எதிர்கொள்ள முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். நீங்க ஏன் எதிர்க்கட்சியா செயல்படல? ஏன் பிரதான எதிர்க்கட்சியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படல? கொடநாடு வழக்கை வந்து விசாரிக்கல? அப்ப என்ன தெரியுதுன்னா, திமுகவிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு எப்படி நீங்க அமித்ஷா அவர்கள் கிடுக்குப்பிடி, அது என்னது மாட்டிக்கிட்டோ வேற வழி இல்லை, ரைடை விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி திமுகவில் நீங்க லாக் ஆயிருக்கீங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப எங்களுக்கு எதிர்க்கட்சியாவது வந்தாலும் பரவாயில்ல, அந்த டீலிங் பேசிருக்கீங்களா? பச்சையா தெரியுது, இது போன்ற செயல்கள் வந்து பச்சையா தெரியுது. முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அரசும் வெற்றி பெறதுக்கான வேலையை செய்யவே இல்லை. நீ ஆம்பளை நான் ஆம்பளைனா எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, நான் அப்படி தாண்டா பேசுவேன், செய்யறக்கூடிய நிலைமை, அந்த தைரியம் இருந்தா பேசுங்க, யாரு வேண்டாங்கள. அண்ணாமலை அவர்கள் மாதிரி நான் வந்து அதிமுக அப்படிதான் பேசுவேன், நான் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, நீங்க மட்டும் உத்தமர்களா என்று கேட்ட திரு அண்ணாமலை அவர்கள் மாதிரி, அப்படி இல்லைன்னா நான் வேலையை பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்ல, மாநிலத்தில் மாத்தினீங்க இல்ல, அந்த மாதிரி தைரியம் இருந்தால் நீங்க செயல்படுங்க. அதுவும் கிடையாது. அப்ப இது போன்ற செயல்கள் வந்து திரும்பவும் திமுக நீங்க வர வைக்கிறது தான் சமம். 100க்கு 100 இதான் உண்மை. திமுக அடுத்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எந்த ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் எதுவுமே இல்லை. காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக அரசும் தான். உங்களுக்கு தேவையான சீட்டுக்கு மட்டும் டம்மி கேண்டிடேட்டை போட்டு வெற்றி பெற வைக்கணுங்கிறீங்க. அப்போ ஒட்டுமொத்த தொண்டனையும் பாஜகவால, தீவிர பாஜக தொண்டனையும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டனையும் சரி நீங்க ஏமாத்துறீங்க. பச்சை துரோகம் பண்ணுது இந்த கூட்டணி. இதை இப்படிதான் சொல்லி ஆகணும், இப்படிதான் பேசணும். இவரோட செயல்பாடு அந்த தொண்டனை வந்து மீண்டும் மீண்டும் ஏமாத்துறீங்க. என் தலைவன், என் கட்சி நாளைக்கு அசம்பிளிக்குள்ள போகணும், தலைமை பொறுப்புக்கு வரணும், முதலமைச்சராக உட்காரணுங்கிற கனவை தகர்த்து எரியுது இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கூட்டணியும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டணி. இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வேலையை பக்கவா செய்கிறாங்க, திட்டமிடுதலோட செய்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க பாஜக ஆட்சி பெறும், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி. இதை சொல்றதுக்கு தைரியமா நயினார் நாகேந்திரனால முடியுமா? சரி முடியாது, கூட்டணி அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டீங்க. உங்களுக்கு ஏற்கனவே திராவிட சித்தாங்கத்தோடு வந்தவங்க தான் நீங்க. உங்க மேல நான் குறை சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உண்டு. ஆனா இது 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 எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா இருக்கு? அப்போ அதிமுக வச்சு யாரோ ஒருத்தங்க அரசியல் அறுவடை செய்யறாங்க. அது பாஜக வேணாலும் இருக்கலாம், அது நயினார் நாகேந்திரன் அவர்களாலும் இருக்கலாம். அதுக்கு ஏன் அதிமுக இப்படி அடிபணிஞ்சு போகணும்னு நான் கேட்கிறேன். யார் ஏத்துப்பா? அப்போ பச்சையா சொல்லிட்டு போங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் கீழ் தான் பாஜக கூட்டணி இல்லை, பாஜக தலைமையின் கீழ் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி. அதை ஒத்துக்கிட்டு போங்க. எனவே திமுகவும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இது போன்ற செயல்கள் அவர்கள் பேச வந்து, அதுவும் அதிமுக காரங்க பேசக்கு இதை பேசவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். யாராவது பேசுவாங்களா? இது எப்படி இவங்க எந்த மனநிலை கொண்டு போய் பேசுறாங்கன்னு தெரியல. RSSம் பாரதிய ஜனதா கட்சியும் பேசக்கூடியது இவர் ஏன் பேசுகிறார்? இதுக்கான தேவை என்ன வந்துச்சு? அப்படியே பேசுனதுனால உங்களுக்கு ஃபேவரா அமைஞ்சிருக்கா? இப்போ அதை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்பெல்லாம் இப்போ எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. எனவே மீண்டும் திமுக ஆட்சி பிடிப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு காரணம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களா. நன்றி, வணக்கம்.